அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 39வது அதிகாரமாக உள்ள இறைமாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 387வது திருக்குறளை காணப்போகின்றோம். இறைமாட்சி என்பதற்கு அரசின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 387வது திருக்குறளை காண்போம். இன்சொலால் ஈர்த்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. மீண்டும் குறள். இன்சொலால் ஈர்த்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். இனிய சொற்கள் பேசுவதோடு பிறருக்கு ஈகை செய்யும் அரசிற்கு எண்ணியதெல்லாம் இவ்வுலகம் தரும். இனிய சொற்கள் பேசுவதோடு பிறருக்கு ஈகை செய்யும் அரசிற்கு எண்ணியதெல்லாம் இவ்வுலகம் தரும் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.